ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு தட்சிணாமூர்த்தி பகவான் திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கர சனிப்பேத் ராகவே கேதவே நமக. ஓம் முருகா சரவணபாக புகாய நமக. உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நிறைய பேர் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் முதல்ல நன்றி. இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்குறோன்னா, ஏப்ரல் 2024 மகர ராசிக்கு உண்டான மாத பலன்களை பார்க்குறோம். இந்த மாத பலன்களில் கிரகங்களுடைய நிலைகள், அவை தரும் பலன்கள் முதல்ல அதை பார்க்குறோம். ரெண்டாவது, ராசிக்கு உண்டான தேவதை, அதில் மகர ராசிக்குள்ளே வரக்கூடிய நட்சத்திரங்களுக்கு உண்டான தேவதைகள் எல்லாம் தனித்தனியாக கொடுத்துருக்குறோம். ரெண்டாவது, சுப நாட்கள். இந்த மாதத்தில் ஒவ்வொரு நட்சத்திர வாரியாக நட்சத்திரங்களுக்கு எந்தெந்த நாள் சுப நாள், எது எது தவிர்க்க வேண்டிய அசுப நாள், எது யோகமான நாள் அப்படின்னு தனித்தனியாக கொடுத்துருக்குறோம். எல்லாம் இது நீங்கள் சுப நாட்களில் எந்த காரியமாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் செய்யலாம். முழு வெற்றியே தான் கிடைக்கும். அதை பற்றி அதுக்கு தடையே வராது. அசுப நாட்களில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக புதிய முயற்சிகள் எல்லாம் தவிர்க்கணும். சரி, வாங்க ராசி பலன்களுக்கு போகலாம். இந்த மாதம் ஏப்ரல் மாதம் உங்கள் ராசிக்கு ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலேயே மூலத்திரிகோணம் பெற்றிருக்கனால, 2ஆம் இடங்கிறது தனம், வாக்கு, குடும்பம். அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 12க்கும் 3க்கும் உண்டான குரு பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய அயன சயன போகம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தை பார்வையிடுறார். விரயஸ்தானத்தையும் 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும், 8ஆம் இடங்கிறது ஆயுள் ஸ்தானத்தையும் 10ஆம் இடங்கிறது தொழில் ஸ்தானத்தையும் பார்வையிடுறதுனால உங்களுடைய ஆயுள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு குடும்பத்தில் எந்த பிரச்சனைகளுமே இருக்காது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வண்டி, வாகன, வீடு, தாய் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானாதிபதியும் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவானும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க, தனஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அப்போ தனஸ்தானம், தனவரவுங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அபரிமிதமான ஒரு தனவரவு கண்டிப்பாக இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அங்கே செவ்வாய் சனி இணைவு அப்படிங்கிறது 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் வண்டி வாகனத்தில் போகிறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து போய்க்கணும். வீடு வாங்கினீங்கன்னா எல்லாத்துலேயும் டாக்குமெண்ட் விஷயம்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் பார்த்து வாங்கிக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்குமான 5, 10ற்கு உண்டான 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம், 10ங்கிறது ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம். ஆக 10ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் உண்டான சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் உச்சமடைந்திருக்கிறார். உச்சமடைந்து உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்தை பார்வையிடுறார். இப்போ உங்களுக்கு ஏற்கனவே குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்வையிடுறார். 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் குரு பகவானுடைய பார்வை இருக்குது. இப்போ 9ஆம் இடத்திற்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தந்தையினுடைய நிலை, தொலைதூர பயணங்கள், தந்தையின் செல்வாக்கு, தந்தையால் நாம் பெறக்கூடிய வருமானம், இதையெல்லாம் ஆன்மீக பயணங்கள், இதெல்லாம் சொல்லக்கூடிய உயர்கல்வி, இதெல்லாம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்திற்கு சுக்கிர பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால மாதம் முழுவதுமே நீங்கள் வெளிநாடு, வெளியூரில் முயற்சி பண்ணுறவங்க, வெளியூர் பயணங்களை அடிக்கடி போகிறவங்களுக்கு, அல்லது லக்ஸூரியஸ் ஜாமானம் வியாபாரம் பண்ணுறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, மூத்த சகோதரிகளால் லாபம் வரும். 11ஆம் இடம்ங்கிறது மூத்த சகோதர ஸ்தானம். அதனால் மூத்த சகோதரிகளால் உங்களுக்கு மிகுந்த நன்மை இந்த மாதம் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி அடையும். உங்களுக்கு 8ஆம் இடத்திற்கு ஏற்கனவே குரு பார்வை இருக்கிறதுனால ஆயுள் ஆரோக்கியம் மிக நன்றாகத்தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது ராசியினுடைய 6ஆம் இடம், கடன், ருண, ரோக, சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடத்திற்கும் பாக்கிய ஸ்தானத்திற்கும் உண்டான புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல வக்கர நிலை அடைந்து, ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வர்றாரு. 4ஆம் இடத்துல வக்கர நிலைத்து இந்த மாதம் 3ஆம் இடத்துக்கு வர்றாரு. அங்கே இருக்கிற ராகு பகவானோட சேர்றப்ப
வக்ரம் நிவர்த்தியாகி சுபத்துவம் பெற்று உச்சம் பெற்ற சுக்கரனோடு இணைகின்ற போது மேலும் சுபத்துவம் பெற்று உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். ஆக இந்த மாதம் முழுவதும் எல்லா விதத்திலுமே உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மகர ராசிக்கு சிறப்பான மாதம். எங்கேயுமே சோர்வே கிடையாது. அத்தனையுமே எல்லா இடங்களுமே ஒரு அற்புதமான ஒரு இடமா எல்லாமே இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு மிக மிக ஒரு சிறப்பான மாதம். திருப்பி இங்கே மகர ராசிக்கு சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18/4/24 காலை 7:56 முதல் 20/4/24 இரவு 8:51 வரைக்கும். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சுப நாட்கள் ஏப்ரல் 1, 4, 6, 9, 12, 14, 16, 19, 22, 24, 26, 28 ஆகிய தினங்கள் சுப தினங்கள். அசுப நாட்கள் அப்படின்னா ஏப்ரல் 5, 7, 8, 10, 24. யோக நாட்கள்னா ஏப்ரல் 15, 16. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகர ராசிக்கு தேவதையான ஆஞ்சநேயர் வழிபாடும் உத்திராட நட்சத்திரத்திற்கு உண்டான தேவதையான விநாயகர் வழிபாடும் இரண்டையும் நீங்கள் காலத்திற்கும் நீங்கள் எப்பயுமே உங்களை 2 பேர்த்தையும் வழங்கிட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களே இருக்காது. எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் உங்கள் குடும்பம் சுபமாக போயிட்டுருக்கும். அதுக்கு அடுத்து திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சுப நாட்கள் ஏப்ரல் 2, 5, 7, 10, 13, 15, 17, 20, 23, 27, 29 ஆகிய நாட்கள் சுப நாட்கள். அசுப நாட்கள் ஏப்ரல் 6, 8, 9, 21, 25. யோக நாட்கள் ஏப்ரல் 15, 17. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ராசியினுடைய தேவதையான ஆஞ்சநேயர் வழிபாட்டோடு நட்சத்திரத்தினுடைய தேவதையான அயக்கிரிவர் வழிபாடை இணைந்து வழங்குகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கை சுகமாக கஷ்டங்கள் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்கும். அடுத்து அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சுப நாட்கள் ஏப்ரல் 1, 3, 6, 9, 11, 14, 16, 18, 21, 24, 28, 30. அசுப நாட்கள் ஏப்ரல் 7, 8, 10, 22, 26. யோக நாட்கள் ஏப்ரல் 16, 18. நீங்கள் இந்த சுப நாட்களில் இதையெல்லாம் நம்ம இன்னைக்கு என்ன இது காரியம் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் தடுமாறிட்டு இருக்கக்கூடாது. அப்படிங்கிறனால இந்தந்த தேதியில் சுப நாட்கள் கொடுத்துருக்கக்கூடிய தேதியில் நீங்கள் எந்த வேலையை வேணாலும் தொட்டு பாருங்கள், பிரேக்கப் இல்லாமல் அருமையாக சுபமாக முடியும். அசுப நாளில் புதிய முயற்சிகளை கைவிட்டுருங்க. ஏன்னா அது சிரமத்தை கொடுக்கறதுனால தான் அந்த நாட்களை நம்ம கொடுத்துருக்குறோம். அதில் முடிஞ்ச வரைக்கும் அதை நீங்கள் தவிர்த்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு அனைத்து வளங்களையும் நலங்களையும் வழங்க வேண்டும் என்று வேண்டி இப்பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி.